இது ஒரு அழகான கின்சுகி. உடைந்த மண்பாண்டத்தின் கதை. ஒரு அமைதியான கிராமத்தில் எலியாஸ் என்ற முதிய குயவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகச்சிறந்த மட்பாண்டங்களை செய்வதில் வல்லவர். ஆனால் அவருடைய பட்டறையின் ஒரு மூலையில் மறக்கப்பட்டவர்களின் தட்டு, த ஷெல்ஃப் ஆஃப் த ஃபர்காட்டன் என்று கிராம மக்களால் அழைக்கப்படும் ஒரு பகுதி இருந்தது. அதில் தவறி விழுந்த, விரிசலடைந்த அல்லது உடைந்த ஜாடிகள் இருந்தன. தர்க்கரீதியாக பார்த்தால் அவை அனைத்தும் பயனற்றவை. ஒரு மதிய வேளையில் ஒரு இளைஞன் தோள் தொங்கியபடி வாடிய முகத்தோடு அந்த பட்டறைக்குள் நுழைந்தான். தரையில் கிடந்த உடைந்த களிமண் துண்டுகளை அவன் சுட்டிக்காட்டினான். அது நான் தான் என்று அந்த இளைஞன் மெல்லிய குரலில் சொன்னான். நான் பல தவறுகளைச் செய்துவிட்டேன். இந்த உலகத்தாலும் என் சொந்த முடிவுகளாலும் நான் உடைந்து போயிருக்கிறேன். ஒரு கோப்பை உடைந்தால் அதில் தண்ணீரை நிரப்ப முடியாது. ஒரு வாழ்க்கை உடைந்தால் அதற்கு நோக்கம் ஏதுமில்லை. நான் ஒரு பயனற்றவன். எலியாஸ் அவனிடம் விவாதிக்கவில்லை. அதற்கு பதிலாக தூசு படிந்த அந்த தட்டிலிருந்து ஒரு உடைந்த கிண்ணத்தை எடுத்தார். இந்த கின்சுகி கலையில் எலியாஸ் மென்மையாகச் சொன்னார், நாங்கள் உடைந்தவற்றை தூக்கி எறிவதில்லை. விரிசல்களை மலிவான பெயிண்ட் கொண்டு மறைப்பதும் இல்லை. நாங்கள் அந்த துண்டுகளை தூய தங்கத்தால் மீண்டும் இணைக்கிறோம். தங்க பிணைப்பு, த கோல்டன் ரிப்பேர். எலியாஸ் வேலை செய்யத் தொடங்கினார். அவர் அதை ஒரு குப்பையாக பார்க்கவில்லை, ஒரு கதையாக பார்த்தார். அவர் அந்த உடைந்த விளிம்புகளில் தங்க கலவையை பூசிய போது அந்த பாத்திரம் மாறத் தொடங்கியது. விரிசல்கள் அப்படியே இருந்தன, அவை அழிக்கப்படவில்லை, ஆனால் அவை உருமாற்றப்பட்டன. மதிப்பு உயர்ந்தது. தங்கம் சேர்க்கப்பட்டதால் அந்த உடைந்த கிண்ணம் முதலில் உருவாக்கப்பட்ட நாளை விட இப்போது அதிக மதிப்புமிக்கதாக மாறியது. பலம் திரும்பியது. அந்த தங்கம் பழைய களிமண்ணை விட உறுதியாக துண்டுகளை ஒன்றாக பிணைத்தது. உனது விரிசல்களை நீ பார்ப்பதால் உன்னை நீயே பயனற்றவன் என்று நினைக்கிறாய் என்று எலியாஸ் அந்த இளைஞனின் கண்களை பார்த்துச் சொன்னார். ஆனால் உன்னை வித்தியாசமாக பார்க்கும் ஒரு தலைமை, குயவர், மாஸ்டர் பாட்டர் இருக்கிறார். மீட்டெடுக்கும் அன்பு. இந்த கின்சுகி கதை இயேசுவின் கதையாகும். எது உடைந்தது அல்லது பயனற்றது என்று இந்த உலகம் தூக்கி எறிகிறதோ, இயேசு அதற்கு நேர்மாறானதைச் செய்கிறார். அவர் உங்களை பயனற்றவராக பார்ப்பதில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை வைத்து உலகம் உங்கள் மதிப்பை அளவிடுகிறது. ஆனால் நீங்கள் அவருடைய படைப்பு என்பதை வைத்து இயேசு உங்கள் மதிப்பை அளவிடுகிறார். அவரே தங்கம். நமது உடைந்த துண்டுகளை அவரிடம் கொண்டு வரும்போது அவர் நம்மை மற்றவர்களைப் போல மாற்றமாட்டார். மாறாக நம்முடைய காயங்களில் தனது கிருபையை ஊற்றுகிறார். தழும்புகள் அழகானவை. தங்கக் கோடுகள் கின்சுகி கிண்ணத்தை தனித்துவமாக்குவது போல உங்கள் போராட்டங்களும் அதன் மூலம் நீங்கள் பெற்ற மீட்பும் உங்கள் வாழ்க்கையை அவருடைய அன்பின் சாட்சியாக மாற்றுகிறது. நீங்கள் பரிபூரணமானவர் என்பதால் இயேசு உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் அவருடையவர் என்பதால் அவர் உங்களை நேசிக்கிறார். உலகம் தூக்கி எறிந்தவற்றை எடுத்து உடைந்த மனிதர்களால் மட்டுமே வெளிப்படுத்த முடிந்த பேரொளியை வீசும் ஒரு காவியமாக மாற்றுவதில் அவர் வல்லவர். நறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நசுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். அமேன்.